இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதை யாருக்கு அப்படின்னா, வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்க போனாலுமே எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த கதை. அதாவது ஒருத்தன் தன் நண்பர்கள்ட்ட கேட்கிறான், சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு. அப்ப நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க, பேசாம நீ பணக்காரன் ஆயிரு, உன்னை தேடி சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. இப்போ இவனை அடிச்சு பிடிச்சி நல்ல ஒரு பணக்காரன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுறான். அப்பவும் கேட்குறான், எனக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆமா. அப்ப இவங்க நண்பர்கள் சொல்றாங்க, நீ சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணு, அப்பதான் நீ நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. இவனும் போகாத ஊர் இல்லை, பழகாத பழக்கம் இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டான். அதுவும் போக கடைசியில கல்யாணமும் பண்ணிட்டான். அப்பவும் நிம்மதி இல்லை. அப்ப திரும்பவும் கேட்கிறான். அப்ப நண்பர்கள் சொல்றாங்க, திருமணம் பந்தத்திலேயே உனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா நீ துறவரம் சென்றவங்கள்ட்ட தான் இதை பத்தி கேட்கணும். அதாவது முனிவர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அவங்க கிட்ட நீ கேட்டாதான் இதற்கான ஒரு விடை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப ஒரு முனிவரை பார்க்கறதுக்காக ஒரு துணி நிறைய தங்கம், வைடூரியம், பொற்காசுகள் எல்லாத்தையுமே கட்டி ஒரு பெரிய மூட்டை மாதிரி எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கொடுக்குறான். அவர்கிட்ட சொல்றான், அந்த மாதிரி என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல, இதை எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க சந்தோஷம் தாங்க அப்படின்னு. அப்ப அவர் அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம். அவரு ஓட ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு. என்னடா அது, நம்ம அவர் நல்லவர் நினைச்சா பெரிய ஃப்ராடா இருப்பாரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா மன உளைச்சல் ஆகுது. இந்த மன உளைச்சல் கொஞ்ச நேரத்திலேயே அது கோபமா மாறுது. இன்னைக்கு இவரை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவரை துரத்த ஆரம்பிக்கிறான். அவரு அந்த முனிவர் லெப்ட் ரைட்டு அங்க எங்கேயும் ஓடுறாரு. ஓடிட்டு கடைசியில அவர் எங்க உட்கார்ந்துருந்தாரோ அங்கேயே வந்துட்டாரு. இவனும் துரத்திக்கிட்டு வந்துட்டான். வந்தோடனே வேகமா போய் அவனுடைய அந்த மூட்டையை போய் அப்பிடுறான். அப்பனோட இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி தெரிஞ்சவன அந்த மூட்டையை பார்க்கையில அவனுக்குள்ள அறியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எதுக்குன்னா, தன்னுடைய பொருள் தனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அப்ப அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, சந்தோஷங்கிறது வெளியெல்லாம் நீ தேட முடியாது, சந்தோஷங்கிறது உனக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு நம்ம எங்கெங்கேயோ போறோம். சந்தோஷங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது. அது எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னா, உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வைத்து திருப்தி அடைந்தால் மட்டுமே உங்களுக்குள்ள சந்தோஷம் வெளிப்படும். எப்படி, எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருப்பாங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஐபோனு 17 ப்ரோ மேக்ஸ் வந்துருச்சு, இன்னும் அட்வான்ஸ் மாடல்ல. அப்ப இந்த வாங்கினவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, 17 வாங்கணுமே, 16 வீர 17 இன்னும் அட்வான்ஸா வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு, ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னா அதை விட ஒரு பெட்டரான ஒரு பொருளை பார்க்கல, அதன் மேல ஆசை வரும். இது நீங்க கையில வைத்திருக்கும் பொருள் மீது ஆசை போயிடும். இந்த மாதிரி போனாலுமே உங்களுக்கு சந்தோஷம் ஒரு துளி அளவும் இருக்காது. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வைத்து நீங்க திருப்தி அடையணும். ஓகே, இது எனக்கு போதும், 16 அது எனக்கு போதும் அப்படின்னு நீங்க போதுங்கிற ஒரு மனநிலை வருதுல, அந்த மனநிலை தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். சில பேருக்கு மனசுல நினைப்பாங்க, என்னடா அது நம்ம மனைவி குரங்கு மாதிரி இருக்குது, அவனுக்கு கிளி மாதிரி இருக்குதுன்னு. இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷங்கிறத கையில வேணா எழுதலாம், ஆனா உங்க கனவுல கூட சந்தோஷம் வராது. ஆமா, எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ, எந்த பொருள் உங்களுக்கு சொந்தமா இருக்குதோ அதை வைத்து திருப்தி அடைய பழகி கொள்ளுங்கள்.